நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, கடன் வாங்கிவிட்டு தவிப்பாங்க சார். கடன் என்பது ஒரு மனிதனுக்கு வளர்ச்சிக்கும் உதவும், வீழ்ச்சிக்கும் உதவும் என்பதை மறக்கக்கூடாது சார். ஒரு மனிதன் எந்த விதத்துலேயும் கடன் வாங்கவே கூடாது சார். ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் ஏராளம் சார். வியாபாரத்துக்காக கடன் வாங்குவார்கள். 10 வட்டி 5 வட்டிக்கெலாம் கடனை வாங்கி வியாபாரத்தை பண்ணி அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாமல் சில நேரங்களில் அவர்கள் தவிக்கும்போது அவர்களுடைய உள்ளம் அப்படியே ஒரு மாதிரியாக அவர்களுக்கு ஏண்டா வாழணுன்ற நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க சார். ஒரு சிலர் சார், ஒரு ஜாதக கட்டத்தில் யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாது கடன் ஒரு ரூல் இருக்குது சார். எல்லாருமே வாங்கிடக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் பார்ப்பீங்க, லைஃப் லாங்காக கட்டிகிட்டு இருப்பான் சார் கடனை. அவர் வாங்கியிருக்க 30 வயசில் வாங்கின கடனை 30 வருஷமாக கட்டுவார். இஎம்ஐ போட்டு லைஃப் லாங்காக வட்டிக்கு வட்டி கட்டி துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க சார். எப்படி தெரியுங்களா, அவருக்கு வயது 65-70 ஆகுது, எனக்கு எப்பொழுது கடன் தீரும்னு கேட்குறாரு. எனக்கு 40 வயதில் ஆரம்பித்த கடன் 65-70 வயது வரைக்கும் இருக்கிறது ஐயா. எப்பொழுது தான் இந்த கடன் தீரும், இந்த கடனிலிருந்து எப்பொழுது விடுபடுவேன், இல்லை கடனை அடைப்பேனா, இல்லை கடனை அடைப்பதற்கு முன்னாடியே போயிடுவேனான்னு கேட்குறாரு. ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி கொண்டு தன் உயிரையே மாய்த்து கொள்வதும் இருக்குது சார். இதில் சார், இது கலியுகம் சார். கலியுகத்தில் உங்களை ஆசை காட்டி தான் சார் மோசம் பண்ணுவானுங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கம்பெனி பொருட்களை விற்பதற்காக சிலர் எப்படியாவது ஆசை வார்த்தையை சொல்லி, நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு ஒரு பொருளை தருகிறேன், ஏசி தருகிறேன், ஃபேன் தருகிறேன், ஃப்ரிட்ஜு தருகிறேன்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்து விட்டு, இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து விட்டு மாதம் அவர்கள் இஎம்ஐ கட்டி அது முடிப்பதற்குள் சில அவமானங்களையும் சில வேதனைகளையும் சொல்லொன்னா துயரத்தையும் அடைபவர்கள் ஏராளம் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் கடன் வரவே கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. மனப்பக்குவம் தான் சார். கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். நிறைய பேர் இது மாதிரி கடன் வாங்கிவிட்டு எப்பொழுது தான் என்னுடைய கடன் அடைபடுன்றாங்க சார். யாரெல்லாம் கடனே வாங்கக்கூடாதுன்றத நான் சொல்கிறேன் சார். இவர்கள்லாம் கடன் வாங்குவதிலே பல தடவை யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் கடனை வாங்கினாங்கன்னா சொல்லொண்டா துயரத்துக்கு அடைப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கை சூன்யமாகும் சார். எனவே தான் நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க சார். ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னாதிபதி மிக 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 முக்கியம் சார். அதுதான் சார் உயிர். அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கடன் வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படி பார்க்கணும். தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு லக்னாதிபதி வீக்காக இருந்தால் கடனே வாங்கக்கூடாது சார். லக்னாதிபதி 6-8 போய் மறைந்தால் கடனே வாங்கக்கூடாது. லக்னாதிபதி நீச்சம் பெற்றோ பகை பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக இவர்களெல்லாம் கடன் வாங்கவே கூடாது சார். சார், இப்போது நீங்கள் மேஷ லக்னம் வைங்க. மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடமா அந்த புதன் வருவார். அந்த 6ஆம் இடத்துல தனித்த புதன் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு உண்டானவர்கள்லாம் கடன் வாங்கவே கூடாது சார். அது மட்டுமல்ல, அந்த மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் சொல்கிறோம் இல்லையா, செவ்வாய், இவரோட லக்னாதிபதியே செவ்வாயாக வருவார். அந்த இடத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் செவ்வாயாக வருவார். இந்த மேஷ லக்னத்துக்கு உண்டான ஜாதகர்லாம் எப்படி தெரியுங்களா, இவர்களே போயிட்டு மாட்டிப்பாங்க சார் கடனில். இவர்களே வீண் வம்பு வழக்கில் இவர்களே ஏற்படுத்தி கொள்வார்கள். 8ஆம் இடம்ன்றது வீண் வம்பு தும்பு வழக்கு. 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி
இந்த நட்சத்திரங்களில் லக்னாதிபதி போய் அமரவே கூடாது. உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் புதனோட நட்சத்திரத்தில் எந்த இடத்துலையும் அமரக்கூடாது சார். அந்த இடத்தில் அமர பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு கடன் ஏற்படும். இவர்கள் மிக 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 கவனமாக இல்லை என்றால் கடன் தொல்லையில் மிகவும் வீழ்ச்சி அடைவார்கள் சார். அதற்கடுத்து ரிஷப லக்னம். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீர்களே என்றால் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரனே வருவார். லக்னாதிபதியே சுக்கிரனா வரதுனால ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு வருவார் சார். உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரன் எந்த விதத்திலும் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர பாதங்களில் உங்களுடைய லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவதில் மிக மிக கவனம் தேவை. இல்லை என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு சந்திப்பீர்கள் சார், அவமானத்தை சந்திப்பீர்கள் அர்த்தம். நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தீர்களே என்றால் உங்களுடைய லக்னாதிபதியான புதன் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியினுடைய அதிபதி சாரத்தில் உட்காரவே கூடாது சார். செவ்வாய் சாரத்தில் புதன் உட்கார்ந்து இருக்கவே கூடாது. அதற்கடுத்து 8ஆம் வீட்டு அதிபதினா சனி சாரத்திலையும் உட்காரக்கூடாது. அப்போ சனியோட நட்சத்திரமான பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் இந்த நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதி அமர்ந்து இருக்கவே கூடாது. செவ்வாய் சாரத்திலும் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி அமர்ந்து இருந்தது என்றால் நீங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவீர்கள் சார். ஏனென்றால் மிதுன லக்னம் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கடனுக்கே போயிடும் சார். இவர்களுக்கெல்லாம் கடனே இவர்கள் வாங்கவே கூடாது. மிதுன லக்னம், கன்னி லக்னம்லாம் வாங்கவே கூடாது சார். கடன் வாங்கினார்கள் என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் சொல்லொன்னா துயரத்தைக்கும் ஆட்பட்டு வீண் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்குது சார். இவர்களாம் கோர்ட்டுப்படி ஏறாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இவருடைய கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். இவர்களாம் அவமானப்பட்டே தீர வேண்டும். ஆனால் கவனமாக இருக்கணும் சார் மிதுன லக்னம். அதற்கடுத்து கடக லக்னமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் 6ஆம் வீடு அந்த குரு வருவார். அதற்கடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி அந்த சனி பகவான் வருவார். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் எந்த விதத்திலையும் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சனி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கூடாது சார். சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்து இருக்கவே கூடாது. அப்படி அமர்ந்து இருந்ததே என்றால் நீங்கள் கண்டிப்பாக கடன் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கினீர்கள் என்றால் அது கொடுப்பதற்குத்தான் நீங்கள் உடனடியாக முயற்சி எடுத்து அதை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும் சார். இல்லை என்றால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் சார். அதற்கடுத்து சிம்ம லக்னமாக இருந்தீர்கள் என்றால் 6ஆம் வீட்டு அந்த சனி பகவானும் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் குரு பகவான் வருவார். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவானும் இவரே தான், 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவானும் இவர் தான். அப்போ இவர்களுக்கு பாருங்கள் எந்த விதத்தில் அந்த லக்னாதிபதி சனி சாரம் பெற்ற குரு சாரம் பெற்ற இருக்கவே கூடாது சார். இந்த லக்னாதிபதி எந்த விதத்திலும் 8ஆம் வீட்டிலையும் அமர்ந்து இருக்கக்கூடாது, 6ஆம் வீட்டிலையும் அமர்ந்திருக்கக்கூடாது. இப்படி அமர்ந்து இருந்தால் சனியோட சாரமோ குருவோட நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் அமர்ந்ததால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதில். யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்க கூடாது சார். அதற்கடுத்து கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடம் அந்த சனி பகவான் வருவார், 8ஆம் இடம் செவ்வாய் வருவார். அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு உண்டான அதிபதி புதன் எந்த விதத்திலையும் சனி பகவானுடைய சாரத்தில் உட்காரக்கூடாது சார். சனி பகவான் வீட்லேயும் உட்காரக்கூடாது. அது மட்டுமல்ல இவர் பாருங்க அந்த செவ்வாயோட வீட்டில் கண்டிப்பாக செவ்வாயோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கவே கூடாது சார். செவ்வாயோட நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லொன்னா துயரத்துக்கு கண்டிப்பாக ஆட்படுவார்கள் சார். ஏனென்றால் புதனுக்கு முதல் தரமான எதிரி அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாயோட சாரமான நட்சத்திர சாரமான மிருகசிரிஷம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த ஸ்தானங்களில் இந்த நட்சத்திர ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்திருக்கவே கூடாது. அப்படி அமர்ந்து இருந்தது என்றால் நீங்கள் கடன் வாங்குவதில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய சொல்லணும்னா துயரத்துக்கு கண்டிப்பாக ஆட்படுவீர்கள் சார். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடது கன்னி ராசியில் கன்னி லக்னத்திலே வந்து அமர்ந்திருக்கோம். இவர்கள்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க சார். இவர்களே அவமானத்தை தேடிப்பாங்க. 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலே வந்து அமர்ந்திருக்கும். இவர்களுக்கு மிகப்பெரிய சொல்லணும்னா துயரத்தை இவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் தான் ரூல். இதற்கு என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய் புதனுக்கு முதல் எதிரி சார். அதற்கடுத்து துலாம் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரனே வருவார், 6ஆம் வீட்டு அதிபதியாக குருவும் வருவார்.
இவர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்க மாட்டாங்க சார். அப்படி கடன் வாங்கினாலும் அதுலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அதற்கடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் வீடு அந்த புதன் வருவார். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு இவருடைய லக்னாதிபதியே வருவார். அதனால் புதனோட சாரம் பெற்ற நட்சத்திரங்களில் இந்த செவ்வாய் அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அப்படி அமர்ந்திருந்தால் விருச்சிக லக்னக்காரர்கள் மிக மிக கவனமாக கடனை வாங்க வேண்டும். கடன் வாங்குவதற்கு பல தடவை யோசிக்கணும் விருச்சிக லக்னக்காரர்கள். அதற்கடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரன் வருவார். 8ஆம் வீட்டு அதிபதி அந்த சந்திரன் ஒருவர் கடகராசியா. அப்போ இந்த தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் எந்த விதத்திலையும் அந்த சுக்கிரன் சாரம் பெற்றோ சந்திரன் சாரம் பெற்றோ அமர்ந்து இருக்கவே கூடாது சார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சாரத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடாது. சுக்கிரன் சாரம் எது எதுன்னு கேட்டால் பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த தசா காலெல்லாம் வந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுப்பாங்க சார். 6ஆம் வீட்லேயும் குரு அமரவே கூடாது. இவர்களுக்கு மிக மிக கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிப்பாக சந்திப்பார்கள் சார். அதற்கடுத்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 6ஆம் வீடாக அந்த புதன் வருவார். 8ஆம் வீடாக அந்த சூரிய பகவான் வருவார். அப்போ எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் புதன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கவே கூடாது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கவே கூடாது சார். அதற்கடுத்து சூரிய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த இடங்கள்லையும் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடாது. இப்படி அமர்ந்து நீங்கள் கடன் வாங்கினீர்களே என்றால் சொல்லுன்னா துயரத்துக்கு கண்டிப்பாக ஆட்படுவீர்கள். அதற்கடுத்து கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக அந்த கடகராசினுடைய அதிபதி சந்திரன், 8ஆம் வீட்டு அதிபதியாக கன்னி ராசினுடைய அதிபதி புதன் வருவார். அப்போ புதனுடைய நட்சத்திர சாரங்களிலும் சந்திரனுடைய சாரத்திலேயோ சனி பகவான் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் இவர்களுக்கு. இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து இவர்களை சொல்லுன்னா துயரத்துக்கு கண்டிப்பாக ஆட்படுவார்கள் சார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரர்களாம் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அந்த சந்திரன் தான் முதல் எதிரிய சனி பகவானுக்கு. அதனால் மிகவும் கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார். அந்த கடனை லைஃப் லாங்காக அடைக்கிறதுக்கே இவர்களுடைய வாழ்க்கையே போயிட்டுருக்கும் சார். இவர்களுக்கு நிறைய பேர் கடன் வாங்கிட்டு 65-70 வயசில் கால் பண்ணுறாங்க, எப்போது என்னுடைய கடன் தீரும்ட்டு. அவருடைய ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் இந்த அமைப்பில் தான் இருக்குது. அதற்கடுத்து நீங்கள் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக அந்த சூரியன் வருவார். 8ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரன். அப்போ சூரியன் நட்சத்திர சாரத்திலேயோ அல்லது சுக்கிரன் நட்சத்திர சாரத்திலேயோ எந்த விதத்திலையும் குரு பகவான் அமர்ந்து இருக்கவே கூடாது. குரு பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சார். அதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக 6ஆம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கவே கூடாது. 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சாரத்திலும் குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி இந்த நட்சத்திர சாரங்களிலேயோ லக்னாதிபதி அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அப்போது உங்களுடைய லக்னாதிபதி எதுன்னு பாருங்கள். உங்களுடைய லக்னாதிபதி எந்த விதத்திலையும் 6ஆம் வீட்டு அதிபதியுடனோ 8ஆம் வீட்டு அதிபதியோ தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது. அது மட்டுமல்ல நட்சத்திர சாரத்திலையும் அது அமர்ந்து இருக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி கடன் வாங்கிவிட்டு சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கடன் 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 அடைப்பதற்கே சரியா போயிடுது சார். கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். எதுக்கு தெரியுங்களா இது சொல்கிறான்? இலங்கை வேந்தன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான சார். போரில் போர் செய்து அதை வெற்றி அடைவதற்காக எப்படான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானா. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது இந்த கடனை விட மிகப்பெரிய கஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லதுக்கு காரணம், கடன் பட்டவன் நைட்டில் தூக்கம் வராது சார். கடன் பட்டால் எப்படா அவன் கதவு தட்டுவான்னு தோணும். நைட்டில் 12 மணிக்கு தட்டுவானா, 8 மணிக்கு தட்டுவானா, 6 மணிக்கு தட்டுவானா, பொழுது விடியாது. 6 மணிக்கு கடங்காரன் நிற்பான். முதல்ல அவன் முகத்தில் தான் முழிப்பீங்க. அவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சார். நீங்கள் இப்படி சொல்லணும்னா துயரத்துக்கு ஆட்பட்டால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? காலையில் எழுந்த உடனே நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு கடவுள் வழிபாடு, சிந்தனை இதெல்லாம் இருந்தால் தானே உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போகும். நீங்கள் எந்த விதத்திலையும் நான் சொல்லும் இந்த அமைப்பு அப்படி லக்னாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலேயோ 8ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலேயோ அல்லது 6ஆம் வீடு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு பெற்றிருந்தால் தயவு செய்து கடன் வாங்கவே வாங்காதீர்கள். இதற்கு கடன் வாங்கி இருந்தாலும் கடன் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிங்க சார்.
கடனே இனிமேல் வாங்கக்கூடாது. இதற்கு ஒரே பக்கம் கடன் வாங்காமல் இருப்பது தான் நன்று. அப்படியே உங்களுக்கு கடன் அடைபடவே இல்லை என்றால் தேய்பிறை அஷ்டமி வருது சார். ஒரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி வரும். அந்த தேய்பிறை அஷ்டமியில் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோவிலில் உள்ள கால பைரவருக்கு விளக்கேற்றி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவர்கிட்ட வேண்டுங்க. வேண்டிட்டு யாரோ ஒருவருக்கு உங்களுக்கு கடன்காரர்களுக்கு யாருக்காவது பணம் தரணும் வைங்க. அந்த பணத்தை நேரில் எடுத்து போய் ஒரு தொகையை கொடுங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு எடுத்து போய் கொடுங்க. அந்த அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு கொடுக்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னா ஒரு கவர்லையாவது போட்டு அவர் பேரையாவது எழுதி மடித்து வைங்க சார். அவர் வரும்போது அதை கொடுங்க சார். கண்டிப்பாக உங்கள் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும் சார். மொத்த கடனும் பைசலாகும். அதற்காக தான் இந்த தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு, சிவன் கோயிலில் உள்ள கால பைரவர் வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணினீர்கள் என்றால், இந்த வழிபாடு பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு சார். அதுவும் இல்லை, உங்களுடைய கடன்கள் அனைத்தும் பைசலாகி மகிழ்ச்சி ததும்பும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கார் பாருங்க. 6ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதி சாரத்தில் அமர்ந்திருந்தாலோ, 6ஆம் வீட்டதிபதி அல்லது 8ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தாலும் மிக மிக கடன் வாங்குவதில் மிகவும் கவனமாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மேலும் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.